எக் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸில் இது வரைக்கும் வாழ்ந்தவங்க, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க, இதுக்கப்புறம் வாழ போகிறவங்க எல்லாமே நீங்கள் தான் சொல்லுது. எப்படின்னு சொல்கிறேன், வீடியோஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த உலகமே ஒரு முட்டை மாதிரி, அதில் இருக்கிற கரு தான் நீங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்டான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து உங்களை மெச்சூர் ஆக்குது. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடிஞ்சு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு மனுஷனாக பிறப்பீங்க, வேற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஒரு முறை ராஜாவாக பிறப்பீங்க, இன்னொரு முறை காமன் மேனாக பிறப்பீங்க. ஒரு முறை நல்லவனாக இருப்பீங்க, இன்னொரு வாழ்க்கையில் கெட்டவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாழும்போதும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. லவ், எம்பத்தி, சிம்பத்தி, சேட்னஸ், ஆங்கர், இப்படி எல்லா விதமான ஃபீலிங்ஸும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க எல்லோடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏக் மெச்சூர் ஆகி நீங்கள் வந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இந்த கான்செப்ட் படி பார்த்தா, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களே லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாராச்சும் திட்டுறீங்க இல்லை வெறுக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க, உங்களை நீங்களே வெறுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம்.